Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய சிக்கன் கறி ரெசிபியை தான் பார்க்க போறோம். பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகு பொடி, தயிர் ஒரு 4 டீஸ்பூன், உப்பு, பொடியாக கட் பண்ண மல்லித்தலை கொஞ்சம், கூடவே ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன அளவுகள் எல்லாமே கரெக்டாக 1 கிலோ சிக்கனுக்கு சரியாக வரும். இதே நீங்கள் 1/2 kg சிக்கன் செய்கிறீங்கன்னா இதில் பாதி குவான்டிட்டி சேர்த்தாலே சரியாக வரும். இல்லை நீங்கள் 2 கிலோ சிக்கனுக்கு சேர்க்குறீங்கன்னா டபுளாக சேர்த்துக்கோங்க எல்லாமே. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலா எல்லா பீஸ்லேயும் படணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ஊற வச்சிடலாம். இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போவே சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு திக்காக சைட் டிஷ்ஷாக வேணும், அதனால் நான் 1 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை மல்லி தூவிடலாம். இப்போ 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த கருவேப்பிலை மல்லியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரைஸ் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் திக்காக எனக்கு கறி மாதிரி வேணும், அதுக்காக நான் திக்காக செஞ்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி, இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.